சரி ப்ரோ, இப்போ வந்து ஒரு கார் லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ கார் லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, இல்லை உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ நம்ம கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் ஸோ ஷோரூமுக்கு போயிட்டீங்க. ஸோ காரோட டீட்டெயிலாம் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து எத்தனை, அதாவது எவ்வளோ மந்த்துக்கு இஎம்ஐ போட்டுக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு போய் கேட்குறீங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் 10 வருஷம் கூட நம்ம வந்து லோன் போட்டுக்கலாம் ப்ரோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ போட்டாலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 9%லேருந்து 13% வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கார் லோனுக்கு வந்து வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா லாங் டர்ம் அசெட் தான் ப்ரோ இது. ஓகேவா? ஸோ நீங்கள் கார் வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஃபேமிலி யூசர்ஸுக்கு இருக்கு. கொஞ்சம் லக்ஸரியா போகும்போது கார் பெட்டர் தான் இல்லைங்களா? பட் ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீங்க பாத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, ஹிடன் சார்ஜஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க வந்து எத்தனை வருஷம் இஎம்ஐ போடுறதுன்னு பிளான் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில அமௌண்ட் பாத்தீங்கன்னா வந்து எடுப்பாங்க. அது பாத்தீங்கன்னா வந்து ஹிடன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது பாத்தீங்கன்னா வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்பல்சரி எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நீங்க கம்பல்சரி போடுற மாதிரி தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன். ஒரு 10 லட்ச ரூபா லோன் போடுறீங்க, கார் லோன் போடுறீங்க அப்படின்னா அதை ஒரு 9% பார்த்தீங்கன்னா தோராயமா வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரு 5 வருஷம் நீங்க வந்து பிளான் பண்றீங்க, 5 வருஷத்துக்குள்ள கட்டுற மாதிரி பிளான் பண்றீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட மாசம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு முன்னாடி மாசம் ஒரு 20,700 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அதுவே நீங்க 5 வருஷத்துல கட்டி முடிக்கிற அமௌண்ட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா வந்து 12,40,000 பார்த்தீங்கன்னா வந்து நீங்க கட்டி முடிக்கிற அமௌண்டா வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்டோட கால்குலேட். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா கட்டுறது எவ்வளோனா 2,40,000 பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல கட்டுற மாதிரி வந்துடும்.